இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். சிங்காசனத்தில் பரிசுத்தவான்களோடு வருவார். உலகமே அவர் வருகையை பார்ப்பார்கள். பூலோகமே நடுங்கும். நான் பாவத்தில் இருக்கேன், பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து வந்தா என்னோட கதை என்ன ஆகும்? நான் நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளவு நாளத்துக்கு நான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்? இந்த உலகம் ரொம்பவே மாறிக்கிட்டு வருது. ஒவ்வொரு மனுஷங்களும் ரொம்பவே சுயநலம் பிடிச்சவங்களா மோசமானவங்களா மாறிக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து எப்போதான் வந்து என்னை கூட்டிக்கிட்டு போவார்? பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ நாள் ஆகணும்? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நாட்கள் ஆகணும்? அவர் பொய் சொன்னாரா, இல்லாட்டி இதெல்லாம் கட்டுக்கதையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பலர்கிட்ட இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பேசி அந்த ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம். தூக்க மயக்கம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு பாவத்தை விட்டு வெளியில வரக்கூட யோசிக்காம நாம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள அந்த 5 பேரை போல நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்பட்டவங்களா நாம மாறி போக வாய்ப்பு இருக்கு. பாவ ஆசை அப்படின்னு சொல்ற இந்த மயக்கத்துல நம்ம மூழ்கி தூங்கி விட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளோட கதை கைவிடப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் ஒன்றை வைத்துள்ளார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் உழைக்காமல் பாவ மயக்கத்தில் தூங்கினால் நம் கதை கைவிடப்பட்டதாகத்தான் இருக்கும். அதுபோல பலர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையை பாவ மயக்கம் அவங்களோட கண்கள் இருந்து மறைச்சு அவங்கள தூங்க வச்சிருக்கும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கதையும் கைவிடப்பட்டதாக இருக்கும். பாவத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அதை விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணணும். தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அது போல் வாழணும். அவர் நம்ம மேலே வச்ச அந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்ற உழைக்கணும். அவரை நம்பணும். அவரை நம்பினவங்க யாரையோ அவரை கைவிட்டது கிடையாது. காத்திரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பார்க்க ஆவலோடும் ஆயத்தமாகவும் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் நாளைக்கு வந்து விடுவார், அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடமாவது அப்படின்னு நாட்களை எண்ணி எண்ணி சோர்ந்து போய் நிற்பவர்களாக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருங்கள் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வாழ்ந்த போதே சொல்லி இருக்கின்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. சோர்ந்து போகாதிருங்கள். கஷ்டங்கள் வரும், சோதனை வரும், பகைக்கப்படுவோம், கொலை கூட பண்ணப்படுவோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் அவர் வாழ சொன்ன பரிசுத்த வாழ்க்கையிலும் நிலையாக நிற்க வேண்டும். காத்திருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நம் பொறுமை சோதிக்கப்படும். ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் வாழ்ந்ததால் கொல்லப்பட்டால் நாம் நம் உயிரை இழப்பதில்லை, அதை காப்பாற்றுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்மை இந்த உலகம் பகைக்கத்தான் செய்யும். ஏன் தெரியுமா? நாம் உண்மையான கடவுளை நம்புகிறோம். நம்மை பகைக்கிறவர்கள் நம் எதிரியாகிய சாத்தானுடன் இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை கண்டு பயப்பட வேண்டாம். இவர்களால் உடலைத்தான் அழிக்க முடியும். நாம் பயப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். ஏனென்றால் அவரால் ஆவியையும் ஆத்மாவையும் இல்லாமல் போக பண்ண முடியும். அவருக்கு பயப்பட்டு காத்திருங்கள். ஏன் தாமதம்? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராகியிருக்கிறார். 2 பேதுரு 3:9. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான தாமதத்துக்கு காரணம் நம் தேவனின் நீடிய பொறுமைதான். அவர் தாம் தெரிந்து கொண்ட உங்களில் ஒருவரும் கெட்டு போகாமல் நரகத்தில் சாகாமல் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் புது பூமியிலே அநேகரை கூட்டி சேர்க்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பொறுமையாக தம் கிருபையினால் வருகையை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். மகனே, என்னிடம் வா, சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்று கூப்பிடுகின்றார். நீடிய பொறுமையாக இருந்தாலும் ஒரு எல்லை உண்டு என்பதை மறந்துடாதிருங்கள்.
பாவத்திலே இருந்துவிட்டால் தேவன் பொறுமையாக இருப்பாரா என்று கேட்பீர்களானால் பூமியில் மரணம் என்று ஒன்றும் இருக்கின்றது என்பதை மறந்துடாதிருங்கள். வருகை தாமதமாக இருந்தாலும் பூமியில் உள்ள மரணம் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். தேவனுடைய இரக்கத்தை அலட்சியப்படுத்தி மனதை கடினப்படுத்தி பாவத்திலே வாழ்வோமானால் தேவன் நமக்கு கொடுத்த இரக்கத்தின் நேரம் முடிந்தால் மரணத்தை அழைக்கும் நம் பாவங்களால் மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நொடியும் மன திரும்ப அவர் கொடுக்கும் வாய்ப்புதான். அதை நாம் அலட்சியப்படுத்தினால் நம் கதை முடிவை பெறும். பாவம் செய்தாலே மரணம்தான் என்று இருந்த இடத்தில் நமக்கு வாழ்க்கை கொடுக்க பூமியில் மானிட உருவெடுத்த இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தால் நம்மை காப்பாற்றியதால் பாவம் செய்த பின்னும் மனம் திரும்ப வாய்ப்புகளை கொடுக்கின்றார். பாவம் செய்த பின்னர் அவர் கொடுத்த அடுத்த நொடி அது நீ மனம் திரும்ப உனக்கு கொடுத்த வாய்ப்பு. வருகைக்கான தாமதம் இயேசு கிறிஸ்துவின் நீடிய பொறுமையும் அவர் அன்பும் பாவத்தில் இருக்கும் மனிதர்களுக்கான வாய்ப்பும் தான்.